பெங்களூரில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க சுபாஷ் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 24 பக்கம் சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மாமியார், தன்னுடைய மனைவியோட தம்பி அண்ட் இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதினு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தன்னுடைய மனைவி ஆலிமோனி அப்படின்னு சொல்லப்படுற ஜீவனாம்சமா சுமார் 3 கோடி ரூபாய் கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த நீதிபதி உடந்தையா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு லேடி தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல ஜீவனாம்சம் கேட்கும் போது அந்த ஜட்ஜு நீங்க நீதித்துறையையும் ஜீவனாம்சத்தையும் தப்பா யூஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தக்க பதிலடி கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க நடந்ததே வேற. இந்த ஜட்ஜு இவருக்கு சாதகமான தீர்ப்பு சொல்றதுக்காக ஒரு அமௌண்ட் லஞ்சம் கேட்டிருக்காங்க. இவர் மறுத்ததுனால இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. மேலும் இவங்க மனைவி டெல்லியில இருக்க அக்சென்சர்ல ஒர்க் பண்றாங்க, சுமார் 40,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரோட பையனை இவரை பார்க்கவே அலோவ் பண்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கடைசியாக நம்பி போன நீதித்துறையும் இவர் கைவிட்டதுனால வேற வழி இல்லாம இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது, தன்னுடைய சாவுக்கு காரணமான இவங்க எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கல அப்படின்னா தன்னுடைய அஸ்தியை வந்து கோர்ட்டுக்கு வெளியில இருக்க சாக்கடையில் கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸை சோஷியல் மீடியாஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எடுத்துட்டு போல. பெண்ணுக்கு நடக்கிற அதே கொடுமை தான் இங்க ஒரு ஆணுக்கும் நடந்திருக்கு. இந்த நியூஸ் வந்து சவுத்தில் பெருசாக யாருக்குமே தெரியல. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.